வணக்கம்ப்பா. இன்றைக்கி கறி மசாலா இல்லாத ஒரு குருமா உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இது சாதம், சப்பாத்தி, பூரி, இடியாப்பம், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் அட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வானிலையில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி சீரகம், கடுகு, கருவேப்பிலை பொடி தாளிச்சிருக்கேன். அதில் ஒரு பெரிய சைஸு பூண்டை பொடிசாக வெட்டி போட்டு வதக்கி விட்ருங்க. நல்லா வேகட்டும். அந்த பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேகட்டும். 2 பச்சை மிளகாய் வாசனைக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம். இப்போ இதில் நம்ம வத்தல் சேர்க்குறதுனால 2 பச்சை மிளகாய் போதும். ஒரு 25 சின்ன வெங்காயம், ஒரு 4 தக்காளி, பெருசு தக்காளியை பொடிசாக வெட்டி இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா வதக்கணும். இது நல்லா வேகணும்னா பொடிசாக நல்லா மசிஞ்சால் தான் இது நம்ம எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசிய விடுங்க. மசிஞ்சு இதுக்கு நம்ம தேவையான இப்போவே சேர்த்துப்போம். நல்லா மசிஞ்சு குழஞ்சி வேகணும் இல்லையா? இப்போ முதல்லையே சேர்த்துப்போம். காணலைன்னா கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். ஒரு மூடி போட்டு இது மாதிரி ஒரு 5 நிமிஷம் அதுக்கு டைம் கொடுங்க. இது மாதிரி நல்லா வெந்த உடனே 1 ஸ்பூன் வத்தல் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் காரமாக இருந்தது. நீங்கள் வத்தல் தூளை குறைச்சிக்கோங்க. ஒரு 3/4 ஸ்பூனாக போடுங்க. நான் சாப்பிடும்போது காரமாக தெரிஞ்சுது. மல்லித்தலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மல்லித்தலை நம்ம கடைசியில் போடக்கூடாது. இதிலே சேர்த்துனமோ நல்லா வதக்கிடணும். பாருங்கள், இப்போ இப்படி சுருள வதங்கினதுக்கப்புறம் நான் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சில்லு தேங்காய், ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம். சீரகம் தான் இந்த டிஷ்ஷுக்கு மெயினான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கக்கூடியது. அந்த சீரகம், 10-15 முந்திரி சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிடுவோம். இடிச்சுக்குள்ளே வதங்கினோடனே அரைச்சோம் இல்லையா? அதை நம்ம இதில் சேர்த்துக்குவோம். நல்லா சேர்த்துட்டு மிக்ஸி கழுவி கூட நல்லா தண்ணி சேர்த்துக்கலாம். இது முந்திரி சேர்த்துருக்கிறதுனால நல்லா கெட்டிப்படும். முந்திரி தேங்காயெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா கெட்டிப்படும். பாருங்கள், இது மாதிரி மிக்ஸி கழுவி ஊற்றிட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டு ஒரு 10 நிமிஷம் இதுக்கு நம்ம டைம் கொடுப்போம். சிம்மில் போட்டுருங்க. கொஞ்சோடனே சிம்மில் போட்டு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுத்தா இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இது மாதிரி நல்லா கெட்டிப்பட்டு வந்துடும். இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் சிம்மில் போட்டால் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். ஒரு ஸ்பூன் தேங்காய் பால் அந்த இடியாப்பத்துக்கு எடுத்ததுனால ஊற்றுறேன். ஆப்ஷன் தான். இது நல்லா ப்ளசண்ட்டான லுக்காக இருக்கும். நீங்கள் இது மாதிரி பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.